ஹாய் நண்பா, தமிழக அரசு இந்து சமய அறநிலையத்துறையிலிருந்து டிக்கெட் செல்லர் ஜாபுக்கான வேலைவாய்ப்பு வந்திருக்கு. டிக்கெட் செல்லர் மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு 10 விதமான பதவிகள் விட்டுருக்காங்க. ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம். குறைந்தபட்ச கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தான். ஆஃப்லைன் மோட் அப்ளிகேஷன், எக்ஸாம் கிடையாது, இன்டர்வியூ மூலமாக வந்திருக்கக்கூடிய தமிழக அரசு வேலைவாய்ப்புங்க. முழு தகவலை சொல்கிறேன், வீடியோவை முழுவதும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்கும் தான் அடுத்தடுத்த வீடியோஸ் போட எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசு இந்து சமய அறநிலையத்துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஜாபுக்கான ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்க்கக்கூடிய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அண்ட் தென் ஃபர்ஸ்ட் கமெண்டில் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். என்ன மாதிரியான ஜாபுக்கெலாம் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா, டிக்கெட் செல்லர் கேட்டிருக்காங்க. அதாவது சீட்டு விற்பனையாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோவில்களில் பார்த்தீங்கன்னா மொட்டை போடுறதா இருக்கட்டும், தேங்காய் பழம் உடைக்கிறதா இருக்கட்டும், அதற்கான சீட்டுகளை விற்பனை பண்ணுவாங்க. அந்த சீட்டு விற்பனையாளர் அப்படிங்கிற கேட்டகரியில், அதாவது டிக்கெட் செல்லர் அப்படிங்கிற கேட்டகரியில் வேலைகள் இருக்குது. ஒரே ஒரு ஜாபு தாங்க. இந்த ஜாபுக்கு குறைந்தபட்சம் 18,500 ரூபாய் பேசிக் பே. இதை ஃபாலோ பண்ணி ஒரு 15,000 ரூபாய் நீங்கள் அலவன்ஸ் போட்டாலுமே எப்படி பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி ஒரு 30,000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். இந்த ஜாபுக்கு குறைந்தபட்சம் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ 10th பாஸ் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். 10th ஃபாலோ பண்ணி என்ன படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா காவலர் கேட்டிருக்காங்க. 2 வேலைகள் இருக்குது. 15,900 ரூபாய் பேசிக் பே, அலவன்ஸை சேர்த்து ஒரு 25,000 26,000 ரூபாய் ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். தமிழ் உங்களுக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும். படிப்பு முக்கியம் கிடையாது. குவாலிஃபிகேஷன், கல்வி தகுதி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான், படிக்கலனாலும் எலிஜிபிள் தான். தமிழ் உங்களுக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதுமானது. அண்ட் தென் கூர்க்கா, இதில் ஒரே ஒரு வேலைகள் இருக்குது. சேம் சேலரி தான். தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும். அதற்கப்புறம் ஏவலர் அப்படிங்கிற கேட்டகரியில் ஒரே ஒரு வேலை வாய்ப்பு. தமிழில் படிக்க மற்றும் எழுத தெரிந்திருந்தால் போதும். அண்ட் தென் சலவை தொழிலாளர், இதில் ஒரே ஒரு வேலைகள் இருக்குது. பேசிக் பே உங்களுக்கு 11,600 ரூபாய். அலவன்சஸ் எல்லாமே சேர்த்து ஒரு 20,000 ரூபாய் நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஏர்ன் பண்ணலாம். தமிழில் படிக்க மற்றும் எழுத தெரிந்திருக்க வேண்டும். ஸோ நிறைய ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் உங்களுக்கு பேச தெரியுதா, எழுத தெரியுதா, நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், அந்த மாதிரி போட்டிருக்காங்க. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோவில்களுக்கு உள்ள உங்களுக்கான வேலை வாய்ப்புங்க. திருவழகு, அதில் ஒரு 3 வேலைகள் இருக்குது. பெருக்குபவர், அதாவது க்ளீன் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதில் ஒரு 5 வேலைகள் இருக்குது. இந்த ஜாபுக்குலாம் 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் பேசிக் பே, அலவன்ஸ் ஒரு 10,000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் உபகோயில் எழுத்தர் கிளர்க் வேலைகள் கேட்டிருக்காங்க. ஒரே ஒரு ஜாப் தான் இருக்குது. 15,700 ரூபாய். 10ஆம் வகுப்பு தேர்ச்சி, அதாவது 10th நீங்கள் பாஸ் ஆகிருந்தால் போதுங்க. அதை ஃபாலோ பண்ணி என்ன படிச்சிருந்தாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் தென் உள்துறை பணியிடங்கள், கோவில்களுக்கு உள்ள உங்களுக்கான ஜாப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓதுவார், இதில் ஒரே ஒரு வேகன்சி. பேசிக் பே அலவன்ஸை சேர்த்து ஒரு 30,000 ரூபாய் ஏர்ன் பண்ணலாம். தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். அடிஷ்னலாக சமய நிறுவனங்கள், அரசு நிறுவனங்கள் அல்லது வேறு ஏதேனும் நிறுவனங்களால் நடத்தப்படும் தேவார பாடசாலையால் வழங்கப்பட்ட சம்பந்தப்பட்ட துறையில் நீங்கள் குறைந்தபட்சம் 3 ஆண்டு படிப்பை முடித்ததற்கான சான்றிதழ் கொண்டிருக்க வேண்டும் அப்படிங்கிற அடிஷ்னல் ஒரு ஸ்கில்ஸ் போட்டிருக்காங்க. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா உபகோயிலில் மேலம் குழு, அதில் ஒரே ஒரு வேகன்சி. 15,700 ரூபாய் பேசிக் பே, அலவன்ஸை சேர்த்து ஒரு 25,000 28,000 ரூபாய் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். சேம் உங்களுக்கு தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். அதே மாதிரி சமய நிறுவனங்கள், அரசு நிறுவனங்கள் அல்லது வேறு ஏதேனும் நிறுவனங்களால் நடத்தப்படும் இசை பள்ளிகளிலிருந்து பெறப்பட்ட இசைத்துறையில் சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிற அடிஷ்னல் ஸ்கில்ஸும் போட்டிருக்காங்க. ஸோ இந்த 2 ஜாப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்துறை பணியிடங்களில் வருது. மற்ற ஜாப்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும். அடிஷ்னலாக ஒரு சில ஜாபுக்கு 10th வரைக்கும் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. 10th தாண்டி என்ன படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். இது ஒரு நிரந்தரமான தமிழக அரசு வேலை வாய்ப்பு தாங்க. எக்ஸாம் கிடையாது, இன்டர்வியூ மூலமாக தான் கேண்டிடேட்டை ஹையர் பண்ணுறாங்க. இந்த வேலைவாய்ப்பு இந்து சமய அறநிலையத்துறை அருள்மிகு வனபத்ரகாளியம்மன் திருக்கோவில் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய இந்த ஒரு கோவிலிருந்து வந்திருக்கு. ஸோ இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுற கேண்டிடேட் இந்து மதத்தை சேர்ந்தவராக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஆஃப்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். ஜூன் மாதம் 30ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அப்ளிகேஷனை சென்ட் பண்ணி கொடுத்துருங்க, சரிங்களா? அவங்களுக்கு ஜூன் மாதம் 30ஆம் தேதிக்குள்ளே அப்ளிகேஷன் போய் சேர்ற மாதிரி நீங்கள் சென்ட் பண்ணி கொடுக்கணும். வயதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 18 வயது கம்ப்ளீட்டாக இருக்கணும். அதிகபட்சம் 45 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் இதற்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 2வது பாயிண்டில் இன்னும் தெளிவாக போட்டிருக்காங்க. இந்து மதத்தை சார்ந்தவராகவும் தமிழ்நாட்டை சார்ந்தவராகவும் மட்டும்தான் இருக்கணும். புதுச்சேரி மக்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியாது. ஒன்லி தமிழ்நாடு அண்ட் தென் இந்து மதத்தை சார்ந்தவராக இருக்க வேண்டும். அண்ட் தென் இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்திருக்கக்கூடிய வேலைகளுக்கு நீங்கள் நிறைய ஜாபுக்கு கூட அப்ளை பண்ணிக்கலாம். மல்டிபிள் ஜாப் கூட நீங்கள் எலிஜிபிள் தான். ஆனால் ஒரு ஜாபுக்கு நீங்கள் தனித்தனியாக அப்ளிகேஷனை சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை ஆன்லைனில் ரிலீஸ் பண்ணலை. அதற்கு பதிலாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டேரெக்டாக இந்த கோவிலுக்கு போயிட்டு ஒரு கோவிலில் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் இருக்கும். அந்த ஆஃபீஸ்க்கு போயிட்டு
ரூ. 100 நீங்கள் கட்டணம் செலுத்தி நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை வாங்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மை வாங்கிட்டு வந்து அண்ட் தென் சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸு அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே ஒரு ஆஃபீஸ் கவரில் போட்டு இந்த அட்ரஸ்க்கு விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரின்னு சொல்லிட்டு உதவியாளர் கோவை மாவட்டம் சொல்லிட்டு ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணி கொடுத்துருங்க. ஸோ நீங்கள் பதிவு அஞ்சல் கூட பண்ணலாம். அண்டு நீங்கள் சென்ட் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா 30 ஜூனுக்குள்ளே உங்களுடைய அப்ளிகேஷன் அவங்களுக்கு போய் சேரணும். ஸோ அதை கனெக்ட் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணி கொடுத்துருங்க. ஒன்ஸ் உங்கள் அப்ளிகேஷன் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னா ஃபர்தராக அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும்தான் வைப்பாங்க. இன்டர்வியூ கிளியர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒரு அரசு வேலைவாய்ப்பு கிடைக்குதுங்க. ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தான். குறிப்பாக கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள். அதர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க கோயம்புத்தூர் போயிட்டு இந்த கோவிலில் ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஓகே அப்படின்னா அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் எங்கிட்ட பர்சனலாக டவுட் கேட்கணும் அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடி நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதற்கு நீங்கள் டிஎம் பண்ணுங்கள். மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.